வணக்கம் நண்பா. இந்த வீடியோவில் ஒரு சூப்பர் ட்ரிக்கை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்களோட ஃபோனில் இருக்க உங்களோட பழைய ஃபோட்டோ இருக்க சொல்லுவாங்க, உங்கள் ஃபேமிலி ஃபோட்டோஸ் இல்லைனா உங்களுக்கு ரொம்ப பிடிச்சவங்களோட ஃபோட்டோஸ் நீங்கள் தெரிஞ்சோ இல்லை தெரியாமலோ கோவத்தில் டெலீட் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த ஃபோட்டோவை எப்படி ரிகவர் பண்ண போகிறோம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதுக்காக பார்த்தீங்கன்னா நீங்கள் கூகுளாக இருக்கட்டும் யூடியூப்ல இருக்கட்டும் சர்ச் பண்ணிங்கன்னா நிறைய வீடியோஸ் வரும். அதெல்லாம் சொல்கிறது எப்பயும் பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்பை டவுன்லோட் பண்ணணும், இல்லைனா ஒரு கம்ப்யூட்டர் வேணும், அது போல் தான், இல்லை உங்கள் ஃபோனை ரூட் பண்ணணும், இந்த போல் ட்ரிக்ஸ் தான் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த டெலீட் பண்ண ஃபோட்டோஸ் எல்லாமே உங்கள் ஃபோன்லேயே இருக்கும். அது எப்படி நம்ம எடுக்க போகிறோம் தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு ஃபுல்லாக புரியும். அதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணுங்கள், பக்கத்தில் கூட பெல் ஐக்கானு கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு நியூ வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே நண்பா, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு உங்கள் ஃபோனில் ஃபைல் மேனேஜர் இருக்கும், அதை ஓப்பன் பண்ணுங்கள். அதை ஓப்பன் பண்ணிவிட்டு செட்டிங் போங்க. செட்டிங் போனீங்கன்னா ஹிடன் ஃபைல் இருக்கும், அதை எனேபிள் பண்ணுங்கள். அதை எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் திரும்ப ஃபைல் மேனேஜர் உள்ள போங்க. DCIM இருக்கும், இந்த ஃபோல்டர் உள்ளே போங்க. இதில் பார்த்தீங்கன்னா .mi இருக்கும், பார்த்தீங்களா .mi, அது பார்த்தீங்கன்னா அது உள்ள தான் நீங்கள் டெலீட் பண்ண எல்லா ஃபோட்டோஸுமே இருக்கும். அதை அப்படியே ஓப்பன் பண்ணாமல் லாங் ப்ரெஸ் பண்ணி ரீநேம் கொடுத்து ஓப்பன் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன நேம் வேணுமோ வச்சுக்கலாம். இப்போ நான் மை ஃபோட்டோஸ்னு வச்சுருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் டெலீட் பண்ண எல்லா பழைய ஃபோட்டோஸுமே இருக்கும். நீங்கள் டெலீட் பண்ண ஃபோட்டோஸ்லாம் இதில் எப்படி வந்ததுன்னு கேட்டிங்கன்னா, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்பயுமே ஃபோட்டோ எடுக்கும்போது உங்கள் கேலரியில் ஓப்பன் பண்ணி பாருங்கள். நீங்கள் உங்கள் கேலரி ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த ஸ்க்ரீனில் தெரிஞ்சு பாருங்கள், இந்த மாதிரி உங்களுக்கு ஷோ ஆகும். இது பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு ஃபோட்டோவும் பார்த்தீங்கன்னா அது ஒரு டூப்ளிகேட் காப்பி தம்பை உங்களுக்கு ப்ரிவியூ பண்ணுறதுக்காக ஒரு காப்பி எடுக்கும். அந்த காப்பியெல்லாம் பார்த்தீங்கன்னா தான் அது உள்ளே இருக்கும். நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ குவாலிட்டியாக இருக்காது. உங்களால் முடிஞ்சது பார்த்தீங்கன்னா உங்கள் பழைய ஃபோட்டோஸ் ரிகவர் பண்ண முடியும். உங்களுக்கு இல்லை பழையபடி வேணும்னு கேட்டிங்கன்னா நீங்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைலில் கூகுள் ஃபோட்டோவோட சிங்க் பண்ணி வைங்க. அதுதான் பெஸ்ட்டுன்னு சொல்லலாம். ஏன்னா அது மூலிமா உங்களால் நல்லா குவாலிட்டியான ஃபோட்டோ பேக்கப் எடுத்துக்கிட்டு முடியும். அப்படி மட்டும்தான் உங்களால் நல்லா குவாலிட்டியான ஃபோட்டோஸை உங்களால் ரிகவர் பண்ண முடியும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணிங்க. கூடவே பக்கத்தில் பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிங்க. இன்னும் உங்களுக்கு எது போல் வீடியோஸ் வேணும் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் அந்த போல் வீடியோ மேக் பண்ணுறேன்.